Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, SEBI Certified Research Analyst and NSA Certified Technical Analyst. 12th February Monday இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்டாக் வந்து ஸ்கேல்ப் பண்ணியிருந்தோம் ப்ரீ ஓப்பன் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி. அண்ட் இன்னைக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு அமையல. அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 5500 rupees வந்து லாஸ் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாஸ் வந்து எதனால அக்கர் ஆச்சு அண்ட் இந்த ஓவரால் ட்ரேட் செட்டப்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணலாம், ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ப்ரீ ஓப்பன் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியலனா நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது எங்கள் சேனலில். ஸோ இந்த லிங்க்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நான் சும்மா பேசிக்காக ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். இந்த ப்ரீ ஓப்பன் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியில் நாங்கள் என்ன மெயினாக ஃபாலோ பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டாக்குக்கு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இருக்கணும், கேப் அப் ஆகிருக்கணும், அண்ட் ஸ்டாக் வந்து ஒரு 52 week ஹை இல்லாட்டி ஒரு மந்த்லி ஹை, ஒரு ஆல் டைம் ஹை, அந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸில் ஓப்பன் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து ஃப்ரைடே வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரைடே கொடுத்த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட்ஸு. எல்லா ப்ரோக்கரேஜ் அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல ரிசல்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கம்பெனி டிவிடெண்டும் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. 100 rupees டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டாக் வந்து இன்றைக்கி கேப் அப்போ ஆயிருந்துச்சு. ஸோ எவ்ரி திங் வாஸ் ஃபைன். அண்ட் இந்த ஸ்டாக் வந்து நாங்கள் ஓப்பனில் ஸ்கேல் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். பட் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஸ்டாக் கேப் அப் ஆகிருக்கு, ஒரு ஆல் டைம் ஹையில் ஓப்பன் ஆகிருக்குன்ற போது அட்லீஸ்ட் ஒரு 30 seconds இல்லாட்டி ஒரு 1 minute வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். கேண்டில் வந்து க்ரீனில் சஸ்டெயின் ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு நான் அது ஒரு தேர்டு செக் பாயிண்ட்டாக எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். பட் அந்த தேர்ட் பாயிண்ட்டை நாங்களே இன்றைக்கி வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ நாங்கள் ஃபாலோ பண்ணாததுனால எங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 5.5K இன்றைக்கி வந்து லாஸ் அக்கறை இருக்குது. அண்ட் அந்த தேர்ட் பாயிண்ட் நாங்கள் ஃபாலோ பண்ணல, அது ஒரு ட்ராபேக் தான். பட் அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னா, ஸ்டாக் வந்து இப்போது 4950 இருக்குது. இப்போ ஸ்டாக்கினுடைய இன்னைக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 4950. அதே வந்து ஃபியூச்சர்ஸ்னுடைய ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வந்து 4879. ஸோ ஃபியூச்சர்ஸ்னுடைய ஓப்பனிங் வந்து 4879. ஸோ எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். அதாவது ஃபியூச்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்பாட் வந்து உங்களுக்கு அதிகமான ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸ் டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகும்போது நம்ம லாங் சைட் ட்ரேட் பண்ணுறதே ரொம்பவே ரிஸ்கி. ஸோ இதை வந்து நாங்கள் மெயினாக அப்சர்வ் பண்ணலை. இது ஆக்சுவலாக நாங்கள் எப்பவுமே செக் பண்ணுவோம். பட் ஸ்டாக் வந்து நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, அந்த ஆல் டைம் ஹையில் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை மட்டுமே நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணதுனால டேரெக்டாக ஸ்கேல்பிங்க்கு இறங்கிட்டோம். வித்தின் ஒரு ஓப்பனான ஒரு 5-6 செகண்ட்ஸ்லேயே வந்து ஸ்கேல் பண்ண ட்ரை பண்ணோம். அண்ட் அந்த 5-6 செகண்ட்ஸில் ஸ்டாக் வந்து ஒரு மேசிவான ஒரு ஃபால் கொடுத்துருச்சு. நான் உங்களுக்கு இன்டீரியர் டைம் ஃப்ரேமில் போய் காட்டுறேன். ஸோ இப்போ 5 minutes டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்டாக் வந்து ஒரு வித்தின் லைக் ஓப்பன் ஆன ஒரு 5 minutesலேயே வந்து மோர் தென் 3-4% ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஃபால் அக்கர் ஆனதுனால எங்களுக்கு லைக் அப்படியே நாங்கள் வாங்கின கால் ஆப்ஷனுடைய ரேட் வந்து அப்படியே கட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து என்எஸ்சியில் வந்து நான் என்ன ஸ்ட்ரைக் எடுத்தேன், அந்த ஸ்ட்ரைக் எடுத்ததுக்கான ரீசன் என்ன, அண்ட் அந்த ஸ்ட்ரைக் நான் வாங்கினதுக்கு அப்புறம் எவ்வளோ தூரம் மேலே போச்சு, அது எல்லாமே நான் வந்து இப்போ உங்களுக்கு என்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஹீரோ மோட்டார் கார்ப்னுடைய ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நாங்கள் எடுத்த ஸ்ட்ரைக் வந்து 5300 கால் ஆப்ஷன். சின்ஸ் இது ஓடிஎம்மாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து ஓரளவுக்கு இம்பாக்ட் இருக்கும், வால்யூம் ஹெவியாக இருக்கிறதுனால ஷார்ட் கவர் பண்ணாலும் இம்பாக்ட் இருக்குன்ற தாட் ப்ராசஸ்லாம் நாங்கள் இந்த ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம். அண்ட் இந்த ஸ்ட்ரைக் நான் வாங்கின ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 41 rupees அந்த ரேட்டில் நான் வாங்கியிருந்தேன். ஓப்பன் ஆனது 40 rupees. இதனுடைய ப்ரீவியஸ் க்ளோசிங் 38 rupees. ஸோ இது ஓப்பன் ஆனதுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 47-48 வரைக்குமே ட்ராவல் பண்ணுச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுமே ஒரு 5.6 பாயிண்ட் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஸோ அப்படி நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு வந்து 300 shares ஒரு 1500 to 1800 வரைக்கும் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் நாங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல. ஸோ அதன் காரணமாக அந்த இடத்துல நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். ஏன்னா ஓப்பன் ஆனது தான் லைக் ஹீரோ மோட்டார் கார்ப்புக்கு வந்து ஓப்பன் தான் ஹை. நம்ம டெக்னிக்கலாக சார்ட் பார்க்கும்போது ஹீரோ மோட்டார் கார்ப் ஓப்பன் தான் ஹை. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் ஃபாலோ ஆகும். ஸோ நம்ம அந்த கான்செப்டே தான் சொல்லியிருக்கோம், ஓப்பன் தான் ஹை. இங்கே பாருங்கள், ஓப்பன் தான் ஹை இன்னைக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஓப்பன் ஆனதுமே ஸ்கேல் பண்ண ட்ரை பண்ணி 41 ரூபாய்க்கு வாங்கணும். ஸோ அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். 41 ரூபாய்க்கு வாங்கினோம், அது 47 ரூபா வரைக்கும் போச்சு. இருந்தாலும் கூட ப்ராஃபிட் புக் பண்ணல. அது ஒரு செகண்ட் மிஸ்டேக். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல. ஸோ ஒரு 1500 ப்ராஃபிட் இருந்துச்சு, அதை புக் பண்ணலை. அதை கட் பண்ணுறதுக்குள்ள வித்தின் ஒரு 2-3 செகண்ட்ஸில் வந்து அந்த ப்ராஃபிட் வந்து போயிடுச்சு. ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து வந்த 1500 ப்ராஃபிட்டும் போயிடுச்சு. அண்ட் லாஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 1000 ரூபாய் லாஸ் இருக்கும்போது லாஸ் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த இடத்துலையே நாங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணின காரணத்தினால இந்த டிப்பில் போயிட்டு லாஸ்
புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து ஹாஃபாக கட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5.5K லாஸ் அக்கறை இருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரேடில் வந்து மெயினாக நம்ம என்னென்ன டேக் அவே எடுத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாங் சைட் ட்ரேட் பண்ணுறோம்னா ஃபியூச்சர்ஸ்க்கும் ஸ்பாட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கா இல்லை ப்ரீமியத்தில் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். ஹீரோ மோட்டார் டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனால புட் சைட் தான் இம்பாக்ட் இருக்கும். அதை மீறி நாங்கள் கால் சைட் ட்ரை பண்ணதுனால தான் இதுக்கு லாஸ் வந்துருச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து எந்த ஒரு ஸ்டாக்கு கேப் அப் கொடுத்து ஓப்பன் ஆனாலும் நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. நம்ம 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணாமல் ஓப்பன் ஆன 30 செகண்ட்ஸ் அந்த மூவியும் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணி நம்ம கொஞ்சம் கிரீடாக திங்க் பண்ணுறதுனால தான் வந்து நமக்கு அந்த இடத்துல லாஸஸ் வருது. ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து ப்ராஃபிட். இப்போ நம்ம வந்து இவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஃபியூச்சர்ஸ்லாம் செக் பண்ணாமல் வாங்கிட்டோம். பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வருதுன்ற மாதிரி அதை நம்ம புக் பண்ணியிருக்கலாம். ஸோ புக் பண்ணாமல் இருக்கிறது லைக் சைக்காலஜி மேனேஜ்மெண்ட், அது அந்த சைடும் மிஸ்டேக் பண்ணது ஒரு கீ டேக்கவே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆப்ஷன் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ட்ரேட் செட்டப் கிடைச்சா மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கிறது மச் பெட்டர். அண்ட் இப்போ கம்மிங் வீக்கெண்ட் வந்து நாங்கள் இப்போ January 1, 2024 இப்போ பிப்ரவரி இந்த வீக், இந்த மிட் ஆஃப் தி பிப்ரவரி வரைக்கும் நாங்கள் ஆப்ஷன்ஸில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்றத ஒரு டீட்டெயில்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்மரி வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ரோக்கர் அக்கௌண்ட்லேருந்தே நான் வந்து உங்களுக்கு வெரிஃபைட் P&L வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.